அன்புள்ள நண்பர்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி மிக முக்கியம். லக்னாதிபதி பலவீனமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மற்ற எந்த பாவகம் பலமாக இருந்தாலும் லக்னாதிபதி தான் அதை அனுபவிக்கக்கூடியவர். 7ஆம் அதிபதி பலமாக இருக்காரு, லக்னாதிபதி பலவீனமாக இருக்கார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு கட்டாயம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை சிறப்பை அடைவார். எப்படி சொல்றீங்க அப்படின்னா 7ஆம் இடம் சமூகம் களத்திரம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த சமூக அங்கீகாரம் ஓட்டு போட்ட உடனே பெரிய மந்திரி ஆகிறது இல்லையா? பாருங்க, பெரிய தலைவர் ஆகிறது இல்லையா? ஆகிறாங்களா இல்லையா? அப்போ 7ஆம் அதிபதி பலமாகும் பொழுது வாழ்க்கை துணை வந்த பிறகு ஜாதகர் கட்டாயம் பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பார். இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை கவனமாக பார்க்கணும். இவங்க லக்னாதிபதி அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இல்லை ஆணோட ஜாதகத்தில் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். யார் லக்னாதிபதி பலவீனமாக இருக்காங்களோ அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி திருமணத்திற்கு பொருத்தமாக்கும் பொழுது அந்த வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 1, 5, 9 ஒரு பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்து அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்து அப்படின்னா கட்டாயம் அந்த வாழ்க்கை துணை இவர்களை தாங்கி பிடிப்பார்கள். அந்த வாழ்க்கை துணையால் இவர்கள் பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். இது உண்மை. இந்த உடம்பு எதன் அடிப்படையில் நமக்கு தயாரிக்கப்பட்டதுன்னு புரியணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வேறுபாடுன்னு உள்ளோம். இந்த உலகத்தில் அனைத்துமே வேறுபாடு நிறைந்தது. ஒரு மனிதனிலிருந்து ஒரு மனிதன் வேறுபடுகின்றோம். நம்முடைய சித்தாந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி சித்தாந்தத்துக்குள் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் இவனுடைய மனம் அடைத்தவன் மனிதனுடைய மனம் எதன் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளது, இந்த ஆத்மா எதை நோக்கி செல்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த நோக்கத்திற்குரிய அதே நோக்கத்தில் பயணிக்கின்ற இன்னொரு ஆன்மாவை பொருத்தும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். அதுதான் நம்முடைய சித்தாந்த ஜோதிடத்தினுடைய பொருத்தம். ஒருவருடைய நோக்கம் வேறு, ஒருவருடைய நோக்கம் வேறு அப்படின்னா அங்கே வாழ்க்கை இணைக்காது. அதை சித்தாந்த ஜோதிடத்தால் மட்டுமே சொல்ல முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சித்தாந்த சூத்திரம், அருளாளர்கள் காட்டிய சித்தாந்த சூத்திரம் நமக்கு பெரிதும் பயன்படுகிறது.